காலையில இருந்து ரீல்ஸ் பார்த்து பார்த்தே எனக்கு பசியே வந்துருச்சு. என்னம்மா சமைச்சிருக்கீங்க? என்னது காலையில இருந்து பாக்கறே இல்லையா? ஒரு மனசாட்சி வேணாமா? எனக்கே உடம்பு முடியல. டெய்லி சமைச்சு சமைச்சு சலிச்சு போறேன் நானு. உங்க அண்ணிய போய் சமைக்க சொல்லுவேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அண்ணிட்டையா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அதுக்கு கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரி, என்ன பண்றது? அண்ணிட்டே சமைக்க சொல்லுங்க. உள்ளதா இருக்கா, கூப்பிடு போ. சரிம்மா. அண்ணி உங்க அம்மா கூப்பிடுறாங்க. அத்தை கூப்பிட்டாங்களா? சரி இரு வரேன். என்ன பண்ணிடுவாங்க? கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமா மேனகா, தேவாக்கு பசிக்குதாமா, ஏதோ சாப்பாடு செஞ்சிருப்போ. சாப்பாடா? என்னத்த சாப்பாடா? சாப்பாடான்னு இழுக்கிற. அந்த பிள்ளை பசிக்குதுன்னு போய் சாப்பாடு செய்ப்போ. சரி சாப்பாடு வேணா வச்சிடறேன். என்ன குழம்புங்க தவிக்கிறது? சாம்பாருக்கு தான் காய் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் சாம்பாரை போய் வச்சு விடுப்போ. சரி நான் போய் சாம்பார் வைக்கிறேன். ஐயோ, எனக்கு வேற சாம்பாரே வைக்க தெரியாது. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பிசாக்கேடா. அத்தை, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க திட்டக்கூடாது என்னைய. சொல்லு மேனகா, நான் திட்ட மாட்டேன். அத்தை, எனக்கு சாம்பார் வைக்க தெரியாதுன்னு என்னடா டென்ஷன் பண்ற? ஐயே, நீங்க எப்படி வைக்க சொல்றீங்களோ நான் அப்படியே வச்சிடறேன். என்னது சாம்பார் வைக்க தெரியாதா? ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. நீங்க சொல்லுங்க இன்னைக்கு செய்யற சாம்பாரு ஊரே மணக்க பாருங்க. டேய், நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. ஊரே மணக்குமாமா. மணக்கட்டும். ஃபர்ஸ்ட் பருப்பு எடுத்துக்கோ. பருப்பு எடுத்து சின்ன குக்கர் அங்க இருக்கும். சின்ன குக்கர்ல நல்லா கழுவிட்டு அதுல எண்ணெய், மஞ்சத்தூள், பூண்டு, வெங்காயம், பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அடுத்து காய்கறி போட்டு சாம்பார் தூள் போட்டு வச்சுட்டேன்னா சாம்பார் ரெடி. சிம்பிள். சாம்பார் சூப்பரா இருக்கு போகுது.